இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? I'm an actor. Like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores. மம்முட்டி சாரோட ஹெல்த் பத்தி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய இதாயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு, உங்கள்கிட்ட பேசினாரா? He is fine. அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் பத்தி உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியும் நீங்க சொல்லுங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை படைச்சிருக்காங்க இல்லையா, அத மாதிரி இங்கேயே சில சாம்ராஜ்யங்களை படைச்சிருக்காங்க. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் கோகுலம் ஸ்டுடியோஸ், கோகுலம் மோட்டார்ஸ், கோகுலம் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட சீக்கிரத்துல அவங்க ஒரு ஏர்போர்ட் கட்டுவாங்க. அது ரூஃபே இல்லாத மாதிரி ஒரு ஏர்போர்ட் கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன் ரூஃப் இல்லாத ஏர்போர்ட்? ஏன்னா ரூஃப் வச்சு கட்டினாலும் அது ரூஃப் இல்லாம தான் இருக்கு. அதனால அவர் ஓப்பனா கட்டிட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் பல விஷயங்களை இங்க பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆமா, ஒரு பினாமினலான விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்தி படமான ஜவான் தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றப்போ ஒரு மாபெரும் ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு ரெக்கார்ட் ஒன்று பிரேக் பண்ணாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், அது மட்டும் கிடையாது, ஒரு மலையாள படம், ஒரு மலையாள மூவி வித்தவுட் டப்பிங்கே பண்ணாம இங்க ஹையஸ்ட் கிராஸ் அது கலெக்ஷன் பண்ண ஒரு படம் மஞ்சுமல் பாய். எக்ஸாக்ட்லி. அடுத்து இன்னொரு படம் இருக்கு, இருக்கிறதுலே அதிகமான கலெக்ஷனை அள்ளி குவிக்க போற ஒரு படம் தான். என்ன? L2 எம்பிரான். Of course இது ஒரு phenomenal ஹிட்டா இருக்க போகுதுன்றதுல நோ டவுட். ஏன்னா இப்பவே புக் மை ஷோ ஆப்ல எல்லாம் போனா ரெட் அலர்ட் கார்டு. இதுக்கு முன்னாடி கோவிட் டைம்ல தான் எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி புக்கிங் ஷோ ஆப்ல எல்லாம் எங்களுக்கு ரெட் அலர்ட் கார்டு எல்லாமே ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. வெப்சைட்டே கிராஷ் ஆற அளவுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. 1 million tickets ஆல்ரெடி புக் பண்ணிருக்காங்க. ஓகே, நைஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குற எல்லா படங்கள்லயுமே அவங்களுடைய தரம் இருந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி 3 ஜாம்பவான்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க. இட்ஸ் கோன் பி a true success. சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப ஃபேஷனா இருக்கு சார், மாடர்னா இருக்கு சார். இல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இதான் ஏஏசிஎம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டா இங்க ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேல்ல இந்த கிராண்டியர்ல ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் வாட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ஹாப்பியர் இஸ் தட் ஐ காட் டு ஒர்க் வித் ராஜ்வர்தன் லாலியட் அண்ட் மஞ்சு சேஜி அண்ட் ஆல் அண்ட் அகெயின் அண்ட் with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. konjam scenes da irundhathu, ana the impact and the character enoda career la enakku koduthathu is huge. Adanal I am very much excited to see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஒருவேளை நீங்க சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூம்ல கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கு இப்போ ஒரேடியே சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்பதான் அந்த டைம்ல இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி சொல்றேன். கரெக்ட் சார், நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்ல நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்துல ஒரு பார்ட் ஆகுறது ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்னைக்கும் அது நடக்காது, எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபர்ல அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்துல எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பயணம் இன்னும் எம்புரான்ல தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்பரானும் பிடிக்கும். 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாம கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துலையும் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜெண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் தி 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்தவித பயமும் இல்லை, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழிச்சு பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன் கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன். ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில், அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து, நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20 ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்னைக்கு அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் 27th தியேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் தீபக் அவர்கள். ஆக்சுவலி இவங்களை பத்தி சொல்லணும்னா ஃபேன்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அன்டவுட்லி. ஆனா யூஸ்வலா அந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்சஸ்ல வந்து வித்தியாசமான மியூசிக் எல்லாமே அட்டெம்ட் பண்ணுவாங்க. பட் லூசிஃபர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து ஒரு தமிழ் ரேப் ஒன்று போட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெரி வெல். அது பெர்ஃபெக்டா பொருந்தி இருக்கும். அண்ட் நேத்து வந்து பிருத்வி சார் கூட ஒரு கான்வர்சேஷன்ல அவர் சொன்னாரு, இந்த படத்துடைய மியூசிக்கை வந்து நீங்க வேற எந்த படத்துலயும் மேட்ச் பண்ண முடியாது. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெய்லர் மேட் ஃபார் எம்புரான் அண்ட் ஃபார் லூசிஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் பண்ண நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அவர்களே அன்போடு மேலே கழித்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். தேங்க்யூ so much for the warm welcome. As far as the music director is concerned, anything different is inspiring, and so is Empuran. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. Idu kuda I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie. Yes, actor Abhimanyu அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க. நல்லா தான் சிரிக்கிறாருப்பா. Thank you, sir. Hello, everybody.
And first of all, I would like to thank you all for gracing this occasion. I don't know where do I start from. I started my South debut with a film called Rakta Charitra, and today I am doing Empuran. I don't know how grateful I am, the kind of love I have received from all of you. For this film, first of all, it was just like a dream come true, working with Mohan Lal sir. I can't tell you how happy I was when I got this opportunity to work with him. It takes years for any kind of actor to be so effortless as he is. You learn so much just by being with him, just by watching him performing on the set. It was truly a pleasure working with him. Of course, Prithvi, who's not just a wonderful human being and a fine director, he's a brilliant actor himself. And the way he's directed me, I can't tell you, he's so sorted in his head. He really knows how to get the best out of you, because I think he himself is an actor. That is one of the reasons. Now, Malayalam movies, I remember that when I was studying in Delhi University, I had a lot of Mallu friends, and they used to boast up about Malayali movies. I used to ask them that what used to be the budget, man. They used to say, no, don't think about budget and all, just see the content. After that, I have been just kind of following Malayalam movies, and every year, every second year, they used to get some national award, maybe for writing, screenplay, music, whatever. In some department, they would just come up with a national award, which was just incredible. And now, here we are going to see one of the biggest movies of India, budget-wise, coming from Malayalam cinema. And this is it for you. This is the reality. And I'm truly blessed. I truly feel blessed to be the part of this film, working with Tuvino, Silva Master. I call him Crazy Master for some reason. And everybody in the cast, the entire team, Sujit, Gopi, the writer who recommended me, first of all. I'm grateful to everybody. Thank you all. Thank you so much, sir. Can I have one question for you, sir? Yes. Sure. சார் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க இந்த படத்துல. அவங்களுக்கு பொட்டன்ஷியலா ஒரு வில்லன் இருந்தால்தான் ஒரு மாஸ் இருக்கும். So how hard was it for you to act against these supremely talented actors? ஒரு ஹீரோஸா இருக்கிறப்போ உங்களோட எஃபர்ட் எப்படி இருந்தது வில்லனா நடிக்கிறதுக்கு? No, it was not hard, I would say. On the contrary, it was very helpful, because as an actor, if you feel that you are working with good actors, it will always help you, rather than the other way around. Yeah. Yeah. Thank you, sir. Thank you. அடுத்ததான் நம்ம பேசுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடணும். ஓகேவா? என்ன மாதிரியே ஒரு பையன் இங்க ரெசம்பிள்ஸ்ல இருக்கார். அவர் கூப்பிட்டோம்னா அவர் எந்த மாதிரி பேசுவாருன்றத நம்ம பாத்துருவோமா? Okay, so we invite Karthikeyan அவர்கள் to share a few words. எந்த ஆங்கிள் உங்களை மாதிரி இருக்காரு? அப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு. சாரிப்பா, தப்பாட்டுக்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திகேய தேவ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இப்போதான் தமிழ் கத்துக்கிற இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இஃப் ஐ ஸ்பீக் எனிதிங் ராங், ஐம் ஸோ சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் சார். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட், நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போ தேங்க்யூ ஸோ மச். அப்போ பிரசாந்த் நீல் சார் என்னை பிருத்வி சாருக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ அப்போ பிருத்வி சாருக்கு பிடிச்சி என்னை எம்புரான்ல கேஸ்ட் பண்ணாரு. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்டட், ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். அஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் பிருத்வி சார். அண்ட் பிருத்வி சார் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotional content from this film, so
you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th Empuran is theaters la release agadu. 27th வரைக்கு இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனா 27th அப்புறம் இருந்து 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்க தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பா படம் பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க தமிழ் கத்துக்கோங்க. அதுக்காக தான் நம்ம ஆர்பி பாலா சார் இருக்கா. அப்படி இங்க தமிழ்ல என்ன டப் பண்ணுமோ அவர் பாத்துக்கிறார். அடுத்ததா பேசுவதற்காக திரு ஆர்பி பாலா அவர்களை அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து புலிமுருகனில் ஸ்டார்ட் பண்ணேன் சாரோட என்னோட கரியரை. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ண படமும் நான் தான் பண்ணேன். லூசிஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொல்லலாமா சார்? அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் 1க்கு. அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தாரு. நான் போயிட்டு சார் நான் தான் சார் ஆர்பி பாலா, தெரியுமே சொல்லியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ டப்பிங்கா கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு. சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்க சார். அவர் இல்லை வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப விடவே இல்லை, அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்க சார் ப்ளீஸ் சார். சரி ஓகே 2 minutes மட்டும் பார்க்குறேன்னாரு. ஓகே அப்போ வந்து பார்த்தாரு, எனக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரு சீன் போடுங்க அப்படின்னாரு. பார்த்தாரு. ஓகே மஞ்சு சர்ச் அவங்களுக்கு போடுங்க, மஞ்சு வாரியர் மேடம். இது டப்பிங் வாய்ஸ் இல்லை. ஆமாம் சார்னு இம்மிடியேட்டாக கால் பண்ணி எக்ஸலண்டாக டப் பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனே வந்து டப் பண்ணுங்க. ஆக்சுவலாக மஞ்சு சர்ச்சி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெற்றி சார் படம் அசுரன் டப் பண்ணு இருந்தாங்க. அது நோ காட் கிஃப்ட் ஃபர்ஸ்ட் நான் பண்ற அந்த நம்ம லூசிஃபர்ல அவங்க டப் பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்த சீன் போட சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு பாதி படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்குனாரு. இன்னொரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டா நிறைவேற்றுவார். கடுவான்னு ஒரு படம் கிரீன் பார்க் ஆடியோ லான்ச்சு. அப்ப சொன்ன வார்த்தை, என்னோட சீஃப் அசோசியேட்டை நான் எந்த இடத்துல வச்சிருக்கணும் அந்த இடத்துல தான் நான் பாலா வச்சிருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டப்பிங் டைரக்டர். அப்ப அன்னைக்கு சொன்னாரு லூசிஃபர் அவர் தான் பண்ணாரு, எம்புரானும் அவர் தான் பண்ண போறாரு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. ஸோ அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. செகண்ட் திங் மோகன்லால் சார், அவரை மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமா எவ்வளோ டேக் கேட்டாலும் உனக்கு ஓகேவா கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி மோகன்லால் சார் மட்டும்தான். என்னோட கெரியரை வந்துட்டு புலிமுருகனுக்கு முன்னாடி புலிமுருகனுக்கு பின்னாடின்னு போடலாம். இன்னைக்கு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார், மோகன்லால் சார். தேங்க்யூ. நான் ரொம்ப நேரம் இடத்துக்கு விரும்பல, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆஷிர்வாத் சினிமாஸ், ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் எம்புரான் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிருத்திவிராஜ் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். சார் வா சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார். ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமால போயிட்டு இவ்வளவு கலக்குன்னு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெயிட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே, மலையாளம் சினிமால இருந்து நீங்க வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொழி படம் பார்த்ததுல இருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்க வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட், அதனால தான் அந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதீங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமா, நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன், என்னடா இந்த ரேஞ்ச நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்றாருன்னு. அப்போதான் கொஞ்சம் பக்கத்துல பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்க என்ன ஒரு பிரதீப் ரங்கநாதனா பாப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்ப பாலா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்ல. we were still just discovering how to release our films all across the country in the world. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ பை த டைம்
we started Empuran, we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் கரெக்டா டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளவு நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்கா ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா சைமல்டேனியஸ்ல ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. So நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him இந்த வாட்டி I am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தமிழ் பேசுற ஒரு சினிமா ரசிகனா இருந்தா எம்புரான் வந்து தமிழ்லயே பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்டா இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயர்ல இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம், அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் வாட் யூ see. Thank you once again. சார் ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்துல இருக்கிற சர்ப்ரைஸ் பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தியேட்டர்லயே பாத்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ், லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ், அதுல ஏதாவது ஒரு கோட் இருக்கும் போட்டு இவங்க எல்லாம் ரொம்ப நாளா போட்டு புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், ஒருத்தர் எந்திரிச்சு டாடா எல்லாம் காமிச்சாங்க. தேங்க்யூ சார். இந்த டாடா காட்டுற ஆளுங்கள்ட்ட புரியவே மாட்டேங்க. ஓகே சார், இன்னொரு இருக்கு சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்ட் மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்திருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாம, ஒரு ஐட்டம் சாங் இல்லாம ஒரு படம் நீங்க எடுத்திருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். என்ன இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை எப்ப சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்ல சார், நான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்க எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்ல ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியா இப்ப நம்ம எல்லாம் பண்ண தாண்டி இப்போ சார் பிருத்திவி சார் ஒரு இது ஒன்று பண்ணிருக்காங்க. அடுத்து நான் கைதி படத்துல நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்ப வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டயலாக், ஒரு காமெடி பேசுறனாலே இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பாரு. அவர் பண்ற ஃபன் மொமெண்ட்டை வச்சு ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நான் கூட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசுறீங்க சார். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போ லூசிஃபர், பிகாஸ் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் லூசிஃபர் we created this film. This film has அவர் சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதா வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட you cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together.
ஸோ அதனால திஸ் இஸ் சம்திங் வெரி டிஃபரெண்ட் ஃபார் அஸ். அண்ட் எனிவே இது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இட்ஸ் ஷோயிங் ஆன் த புக்கிங், not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film, not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. ஸோ ஃபிலிமை பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. யூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். அண்ட் இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி, பெரிய ஃப்ரெட்டர்னிட்டி, thousands ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங். ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், லெட் அஸ் ப்ரே டுகெதர் அண்ட் மேக் இட் அ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்துல அதிகம். எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சரி, 400 படம். அதான் அது ஒரு பிளெஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங் மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சது. ஓகே தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பத்தி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேத்து பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? 400 படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போறத பத்தி பேசினேன். உங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசினேன் சார். இவங்க டைமை டிராவல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன், அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போல இருக்கு. இது ஒரு 1000 கோடி. இந்த புஷ்பா 2 தாண்டி 1800 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத. we created a good film இல்லையா? அந்த கோடிக்காகத்தான் படம். how do you know? எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளவு 27th அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு, இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அல்ல. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர். ஸோ அது எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க்யூ. 1000 கோடி கிடைச்சா நல்லது. உங்கள் நாக்கு பொண்ணா இருக்கட்டும். சார் இந்த கேள்வி, டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷன்ல நீங்க நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்ல அவரு கூப்பிடல, நான் என்ன பண்ணும்? அவரு பிருத்விராஜ் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. கூப்பிட்டாச்சா? இல்ல அவர் ஒண்ணுமே சொல்லல. Prithviraj sir, right here. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. In the padam vandu design pannirukra vidame vandu my writer Murali Gopi and I, we were very particular. Idu a standalone film ah kuda this should be able to exist. Adhe quality idoda in the franchise oda third part um apdi dhaan pannonu da aasaiya irukku. So for the question that you asked me, ama first part paakla na kuda you will completely understand
the plot, story, narrative, everything of second part. ஆமா, நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, ஏன் இதுக்கே போய் கை தட்டுறேங்கிற ஒரு thought would come. Like little recall, throwbacks, அப்படியெல்லாம் இருக்கிறது மேல it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன் அ சான்ஸ் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. ஐ ஹோப் that happens. Prithvi sir here. Sorry but ராஜேஷ். டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு 20 minutes தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் அந்த so 3 hours வரும் ஆக்சுவலி. கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸே பத்திக்கே கிடையாதுமா, அது இல்ல ஒரு டயலாக் அது. ஆமா, சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக் டிராப் டிவைஸா பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித் இன் பாலிடிக்ஸ். ஆமா, பேக் டிராப் பொலிட்டிக்ஸா இருக்கும். ஆமா, இப்போ நான் இது கேரளாவில இருந்து வர படம்ங்கிறதுனால பேக் டிராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலையும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியில கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம். So it's just that way quite neutral in its existence, I would like to believe. Prithvi Sarivada, Rajesh. Yes. Trailer വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. All the best. Thank you. இந்த ചോദ്യം ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி. அது நீங்க இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க. சோ நீங்க ரஜினி சார் ரஜினி சார் இல்ல அந்த 1990 நடந்த போயஸ் கார்டல் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா? சோ அது வந்து நீங்க ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்ல, நான் சார் கிட்ட சொல்லல. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையா கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, சோ பயங்கரமா கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு legend அவ்வளவுதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Raja Vishan sir's studio. So அது எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதனால pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினா and I'll never forget it. சார் Prithvi சார் இங்க சார். Sir, yes sir. Yes sir. So first of all, congrats and all the best for a big hit. Thank you so much. Sir, இப்போ வந்து ஆக்சுவலா லால் சார், மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால क्वेश्चन கொஞ்சம் வேற மாதிரி கேக்குறேன். இன் கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு? அப்படியா? ஆமா. ஓகே. Mohanlal Kishore இருக்காங்க, and there are I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் வி ஹேவ் an idea. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது ஒரு தமிழ் ஆக்டரா இருந்தா கண்டிப்பா I would love to work with சிவகார்த்திகேயன் and all those people. மோகன்லால் சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனா நீங்க ஜெயிலர் படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன போல் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்துல அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ அம் an actor. That is simple thing. அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொന്നും இல்லை. அതൊരു this is like a beautiful exchange of our culture, our love, your friendship. அவர் எந்த படத்துல ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஆக்ட் பண்ணலாம் if you have the dates. இனி definitely I will work. சின்ன ரோல் யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் if I get the time. Thank you. Mohanlal sir.
ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அல்ல, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட் தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பா நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி விடாதுங்க. சார் மோகன்லால் சார், சார் இங்க இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. சோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு we did a பூஜா. அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leaked that receipt to the press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். அல்ல, உங்களுக்காக ஒரு ஒரு ப்ரே பண்றது why should you tell? இல்ல, நிறைய பேர் பாருங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னா யூ மஸ்ட் ப்ரே, இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம். சார் உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்க தமிழ்நாட்டிலேயும் நிறைய நாங்க வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பத்தி நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய வந்து இதாயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு? உங்கள்கிட்ட பேசினாரா? ஹி இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir, from morning the internet has been buzzing with the news like the advance booking for Emran is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? Well, I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores. I mean, globally, worldwide. So, all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, Najam, unmaya solla ponumna idu edirpaakala actually. Idu vandu oru very successful film oda follow up and or excitement irukum, all that we knew, but this is just way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it, and I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. This is to, I'm sorry, to the gentleman over there, to Mr. Abhimanyu, because during the course of his speech, he was just saying... To who? To Mr. Abhimanyu. So you, during the course of your speech, said that Malayalam cinema, every 2 years, with a low budget, they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, are there lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late. Thank you, sir. Yeah, Thank you so much, sir. Now it's time for the photo session. Okay.